ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்த மாதிரி அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு நகை எடுக்கிறதுக்காக சுருதி வந்து 3 பவுனுக்கு காசு கொடுக்குறேன், பவுன் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. மீனாவும் பார்த்தா உண்டியில் சேர்த்து வச்ச பணம், அவங்க வச்சிருக்க பணம் எல்லாத்தையும் சேர்த்து அதுலேயும் கொஞ்சம் நகை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கான எபிசோட்டோட யதார்த்தத்தை பார்க்கும்போதே ரோஹிணியை வந்து அந்த வசீகரன் சிட்டி அவங்களாம் சேர்ந்து மிரட்டும் போதே ரோஹிணி கண்டிப்பாக திருடுறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சு. அதை தான் இன்றைக்கான ப்ரொமோலையும் காட்டியிருக்காங்க. இப்போ இவங்க நகைலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களாட்டிருக்கு. பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அந்த நகையெல்லாம் சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அப்படியே இருக்காங்க. அடுத்து ஏதோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளியில் பார்த்தோம்னா மீனாவும் சுருதியும் வெளியில் கிளம்புறாங்க. ரோஹிணி திரும்பி பார்த்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ கதவை கொஞ்சம் அப்படியே திறந்து வச்சிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த வசீகரன் இருக்காங்கல்ல, அதாவது சிட்டி கூட இருப்பாங்கல்ல பிஏ, அவங்க பார்த்தா மூஞ்சில் மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த நகைலாம் இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்கல்ல, அதனால் வந்து அவங்க திருடிடுறாங்க. எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம மனோஜ் வந்து கதவுக்கிட்ட இருக்காரு. கதவு திறந்ததுமே பார்த்தா அந்த பக்கத்து அதாவது வீட்டுக்குள்ளார பார்த்தா வசீகரன் நிற்கிறாங்க. வெளியில் மனோஜ் நிற்கிறாங்க. டே யாரா நீ, எதுடா என்னடா பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளார அப்படின்னு கேட்குறாங்க. அதோட பார்த்தா ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிளான் ஏற்கனவே பண்ணி நல்லா சொதப்பி மாட்டிக்கிட்டது தான். அதாவது திருடுறதுக்கு இவங்களே ஐடியா பண்ணி கொடுத்துட்டு திருடினதுக்கப்புறம் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் ஏற்கனவே பண்ணாங்க. அதுலேயும் அப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ மாட்டிக்கிட்டு நல்லா வசீகரன் உதவாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வசீகரனோட மூஞ்சி வந்து ஏற்கனவே வந்து மனோஜ் நல்லா பார்த்துருக்காங்க. அந்த கோயிலில் வந்து பூசாரி வேஷம் போட்டு ஒருத்தர் ஏமாத்தினது அப்படி இப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு லெட்ரு கொடுக்க வந்தது அப்படிங்கிற மாதிரி 2-3 தடவை வந்து வசீகரனோட முகத்தை நல்லா பார்த்துருக்காங்க. அதாவது மனோஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது தொடர்ந்து இந்த கதையை பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். அதனால் நாளைக்கான எபிசோடில் இது மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மனோஜுக்கு வந்து நல்லா சந்தேகம் வந்துடும் ரோஹிணி மேலே. ஆனால் ரோஹிணியை பற்றி சொல்ல வேணாம், நம்ம டேரக்டர் வந்து ரோஹிணிக்காண்டியே கதை எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் ரோஹிணி என்னெல்லாம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் மாட்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் செம்ம பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் அடுத்தடுத்து நமக்கு நிறையா ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ சீதா அருண் சீதாவோட கல்யாணத்தில் முத்துவை ஏதாவது பண்ணி மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவர் சாராயம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சாராயம் குடிக்க வச்சோம்னா இவங்களை பிடிச்சிடலாம், அதாவது இந்த குடும்பத்தை தனித்தனியாக ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு சுருதியோட அம்மா வந்து இந்த விஷயத்தை ரோஹிணி மூலமாக செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா ரோஹிணி தான் இப்போ காசு வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்கல்ல. இப்போ அவங்க எவ்வளோ காசு கேட்டாலும் எப்போ கேட்டாலும் தான் சுருதியோட அம்மா அவங்க அப்பா வந்து காசு கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குடும்பத்தை எல்லாம் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரம்ப் கார்டாக வந்து ரோஹிணி யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது மொத்தத்தில் இப்போ அருண் சீதாவோட கல்யாணத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கதை என்ன பண்ண போகிறாங்க, எப்படி கொண்டு போவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.